வாரமாக சிரபஞ்சி என்ற பகுதியில் காணாமல் போன மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த புதிதாக திருமணமான தம்பதியை தேடும் காவல்துறையின் முயற்சிகளை கண்காணித்து வருவதாக மேகாலய முதல்வர் கொன்ராட் சங்மா தெரிவித்துள்ளார். இந்தூரில் உள்ள போக்குவரத்து தொழிலதிபர் ராஜா மற்றும் அவரது மனைவி சோனம் மே 20 அன்று வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவுக்கு ஹனிமூன் பயணமாக வந்தனர். மே 23 அன்று அவர்கள் சிரபுஞ்சி என்ற பகுதியில் கடைசியாக காணப்பட்டனர். இந்த பகுதி மேகாலயாவின் கிழக்கு காசிமலை மாவட்டத்தில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமாகும். இந்த தம்பதியின் குடும்பம் அவர்களது இருப்பிடம் குறித்த தகவல் தருபவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகையாக வழங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் மேகாலயா முதல்வர் ஒரு வீடியோவில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த புதிதாக திருமணமான ஒரு தம்பதி மேகாலயா சிரபஞ்சி பகுதிக்கு வந்திருந்தனர். சில நாட்களுக்கு முன் அவர்கள் காணாமல் போனதாக தகவல் கிடைத்தது. இது மிகவும் கவலை அளிக்கும் சம்பவம். மத்திய பிரதேச முதல்வர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் என்னை தொடர்பு கொண்டனர். இந்த நிலைமையை நான் தினசரி தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருகிறேன். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், நிர்வாகம் மற்றும் போலீசார் 24 மணி நேரமும் தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதியில் உள்ள கிராமத்தினர் மற்றும் சமூகத்தினரும் தீவிரமாக தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர் என்றார். ஆனால் வெள்ளக்காலத்தை முன்னிட்டு தேடுதல் பணியில் சில சவால்கள் உள்ளனர் என்றும் முதல்வர் கவலை வெளியிட்டார். எங்களிடம் உள்ள அனைத்து தொழில்நுட்ப வசதிகளையும் பயன்படுத்தி இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். நீங்கள் அறிந்திருப்பது போல் இது மழைக்காலம். சிரபஞ்சி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகள் கனமழைக்கு பெயர் பெற்றவை. எனவே இந்த தேடுதல் பணிகள் மிகவும் கடினமானவை இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் முடிந்த அளவில் சிறந்த முறையில் முயற்சி செய்கிறோம் என்றார். அவர்கள் காணாமல் போன அன்று அந்த தம்பதி வாடகைக்கு எடுத்த பைக் ஒரு முக்கிய சாலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அவர்கள் பைக்கை அங்கே நிறுத்திவிட்டு அருகில் நடந்து சென்றிருக்கலாம் என்றும், அவர்கள் சென்ற பகுதி இருபுறமும் தீவிரமான நடைபயண பாதைகளை கொண்டவை என்பதாலும் மழைக்காலம் என்பதால் நிலம் மிக நனைந்தும் வழுக்கலாக இருந்திருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தேடுதல் பரப்பளவு மிகவும் பறந்தது. எங்கள் குழு கடுமையாக உழைத்து வருகிறது. நாங்கள் அவர்களை கண்டுபிடிப்போம் என்று நம்புகிறோம் என்றார். மாநில அரசு உயரதிகாரிகள் இந்த விசாரணையை நேரடியாக கண்காணித்து வருகிறார்கள் என்றும் திரு சங்மா தொடர்ந்து தேடுதல் குழுவினருடனும் அதிகாரிகளுடனும் தொடர்பில் இருக்கிறார் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்தனர். இந்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சங்கர் லால்வானி மாநில தலைநகர் ஷில்லாங் வந்தார். அவர் மாநில காவல்துறை தலைமை இயக்குனர் ஹிதாஷிஷா குங்க்ராங் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்தார். எக்ஸில் வெளியிட்ட பதிவில் இந்தூரிலிருந்து வந்த குடிமக்களின் பாதுகாப்பு எனது முக்கிய முன்னுரிமை என்றும், காணாமல் போன தம்பதியை கண்டுபிடிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றனர் என்றும் கூறினார். தம்பதி காணாமல் போன பகுதிகளில் உள்ள பழங்குடியினர் தொடர்பாக விசாரணை நடக்கிறது என்றும், வாடகை பைக்கும் காணாமல் போனவர்களின் உடைமைகளும் வெவ்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டனர் என்றும் லால்வானி தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை இரவு தம்பதியின் 2 பைகள் அடர்ந்த புதர்களுக்கு அருகே உள்ள ஒரு பள்ளத்தில் கிடைத்தன. அதற்கு அடுத்த நாள் கனமழையால் தேடுதல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டனர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது.